ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு டிபிசி. இன்றைக்கி ஒரு சூப்பரான மொபைல் பற்றியே பேச போகிறோம். இன்றைக்கி உண்மையாக வந்து இது சூப்பரான மொபைல்னே சொல்லி ஆகணும். சாம்சங் கேலக்ஸி ஏ சீரீஸில் வரக்கூடிய ஒரு ஃபோனு A82 தான் அது. இந்த ஃபோன் உண்மையாக இதோட லீக் இமேஜ்லாம் சிலது லான்ச் பண்ணியிருந்தாங்க. செம்மையாக இருந்தது. உண்மையாக வந்து ஃபோனில் நிறைய விஷயம் நல்லா இருந்தது. ஸ்பெக்ஸு கூட ஓரளவுக்கு நமக்கு தெரிய வந்தது. இந்த டிஸ்பிளே ரொம்பவே எனக்கு பர்சனல் ஃபேவரட்டாக பிடிச்சிருந்தது. ஏன்னா வந்து அவங்க இந்த டிஸ்பிளேவை எப்படி சொல்கிறாங்க அப்படின்னா பெசில்லெஸ் டிஸ்பிளே அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. பெசில்லெஸ் பஞ்ச் ஹோல் டிஸ்பிளே. இது டிஸ்பிளே ஃபுல் டிஸ்பிளேவாக உங்களுக்கு வியூ ஆகிற மாதிரி ஒரு நல்ல டிஸ்பிளேவாக இருந்தது. டிசைன் கூட ஓரளவுக்கு பெட்டராக இருந்தது. ஒரு சூப்பரான ப்ராசஸர் வேறு எடுத்திருக்காங்க. கிட்டத்தட்ட ஒரு மிட்ரேஞ்ச் ஃபோனாக இருக்கலாம். இதை பற்றி தான் பார்க்க போகிறோம். நீங்கள் இது வரைக்கும் என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா கீழே இருக்க ரெட் கலர் பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அங்கே இருக்கிற பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி அதில் ஆல் அப்படிங்கிறத கிளிக் பண்ணிடுங்க. நான் எப்போல்லாம் ஒரு வீடியோ போடுறேன்னா அது உங்களுக்கு கூட நோட்டிஃபிகேஷனாக கிடச்சிரும். முதல்லையே சொன்ன மாதிரி பெசில்லெஸ் டிஸ்பிளே, ஃபுல்லாகவே பெசில் இல்லாத மாதிரியான டிஸ்பிளே. பார்க்க ஒரு ஃபுல் ஸ்க்ரீன் வியூவாக தெரியுது. ஆனால் அந்த பஞ்ச் ஹோல் கேமரா இருக்கிறது கொஞ்சம் இதாக தான் இருக்குது. அதை மறைச்சோம்னா அப்புறம் அது பெசில் இருக்கிற மாதிரி தெரியும், மறைக்கலாம் சின்ன புள்ளி இருக்கிற மாதிரி தெரியும். அந்த ஒரு விஷயம் தான் கொஞ்சம் இதாக இருக்குது. மற்றபடி ஸ்க்ரீன் எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்தது. இது ஒரு சூப்பர் அமோல்ட் டிஸ்பிளே. 6.67 இன்ச்சஸ் இருக்கக்கூடிய ஒரு பெரிய டிஸ்பிளேவாகவும் இது இருக்குது. வீடியோஸ் பார்க்கும்போதில், கேம்ஸ் விளையாடும் போதில் ஒரு நல்ல கம்ஃபர்டபுளான டிஸ்பிளேவாக இங்கே இருக்கும் அப்படின்னே சொல்லணும். எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்தது. அப்படியே இந்த ஃபோனோட டிசைன் வைஸில் பார்த்தோம்னா பேக்கை பொறுத்த வரைக்கும் கிளாஸாக தான் இருக்கணும் அப்படின்னு தோணுச்சு. ஏன்னா கிட்டத்தட்ட இதோட ஒரு எக்ஸ்பெக்டேஷன் வந்து ஒரு ப்ரீமியர் ஃபோன் மாதிரி இருந்தது. பேக்கில் 3 கேமராஸோட அப்படியே வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் கிளாஸாக இருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். சப்போஸ் இல்லைன்னா எனக்கு கரெக்டாக தெரியல. ஃபோன் வந்ததுக்கப்புறம் அதை பற்றி முழுசாக தெரிஞ்சுக்கலாம். அப்படியே இந்த ஃபோனோட பேக் கேமராஸ் 3 கேமராஸ் தான் இருந்து. ப்ரைமரி 64 மெகாபிக்சல், 8 மெகாபிக்சல் அல்ட்ரா வைடு, 5 மெகாபிக்சல் மேக்ரோ சென்சார். 3மே வந்து தேவையில்லைன்னு எதுவுமே இல்லாமல் கரெக்டாக எடுத்துகிட்டு வந்திருக்காங்க. ஒரு கேமரா பம்ப் பின்ன இருக்குது. ஒரு ஃப்ளாஷ் லைட்டும் அதுலேயே வந்து ஃபிக்ஸ் ஆகிருக்க மாதிரி இருக்குது. இந்த செட்டப்புமே கூட நல்லாவே தான் இருக்குது அப்படின்னு சொல்லணும். இந்த செட்டப்பை வச்சு தான் அது ஃப்ளாக்ஷிப் ஃபோனாக இருக்குமோ அப்படிங்கிற ஒரு ஐடியா எனக்கு தோணுச்சு. அதுக்கடுத்து இந்த ஃபோனோட இந்த ஹார்ட்வேர் ப்ராசஸிங்லாம் பார்த்த வரைக்கும் ஸ்னாப்ட்ராகனோட 855+ சிப்செட்டை இங்கே எடுத்துகிட்டு வராங்க. உண்மையாகவே ஒரு பவர்ஃபுல் சிப்செட். இந்த ஒரு காரணம் தான் சொன்னது நான் இது ஒரு ஃப்ளாக்ஷிப் ஃபோனாக வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு. இதோட வேரியண்ட்டும் பார்த்தீங்கன்னா 8GB RAM 128GB ஸ்டோரேஜோட ஒரு வேரியண்ட்டை இவங்க எடுத்துகிட்டு வரலாம். ப்ராசரை பொறுத்த வரைக்கும் நமக்கு இருக்கிறது நிஜ மாதிரி ஸ்னாப்ட்ராகனோட 55+. CPU வந்து 1.78 MHz அக்டோ கோர் சிபியூவோட இங்கே வந்து வரணும். ஒரு பவர்ஃபுல்லான ஒரு சிப்செட்னு சொல்லலாம். கேமிங் பர்ஃபார்மன்ஸுக்கு சும்மா தாறுமாறாக இருக்கும். எக்ஸினோஸை விட்டுட்டு ஸ்னாப்ட்ராகனாக இருக்கிறது ரொம்பவே ஒரு நல்ல விஷயமா எனக்கு தோணுச்சு. உண்மையாக இது வரைக்கும் பார்த்ததெல்லாம் சூப்பராக இருந்தது. அப்படியே ஓரளவுக்கு அடிஷ்னல் இன்ஃபர்மேஷனாக அதோட பேட்டரி ஒரு 4500 mAh அதை சார்ஜ் பண்ணுறதுக்கு ஒரு 30 வாட்ஸுக்கான ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட் வரும். ஏன்னா சப்போஸ் இவங்க 20 வாட்ஸ்லாம் கொடுத்துட்ருக்காங்க, இங்கே வரும்போது ஒரு 30 வாட்ஸ் தருவாங்க. 30 வாட்ஸ் கூட ஓகே தான், மோசம்னு சொல்கிற மாதிரிலாம் 30 வாட்ஸ்க்கான சார்ஜரோட சாம்சங் வருவாங்க அப்படின்னு எதிர்பார்க்குறேன். ஓவராலாக பார்த்த வரைக்கும் இந்த டிசைன் எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்தது. என்னோடய ஃபேவரட்டாக இருந்தது. எல்லாமே கூட ஓகே தான். இங்கே ப்ரைஸிங் அப்படின்னு பார்க்கும்போதில் கிட்டத்தட்ட ஒரு 40,000 ரூபா, 39,000 ரூபா, 38 to 40 வரைக்குமே இதோட ப்ரைஸிங் எடுத்துகிட்டு வரலாம் அப்படிங்கிற மாதிரி தோணுச்சு. ஏன்னா ஃபோனில் நிறைய விஷயங்கள் நல்லாயிருக்கு. இன்னும் நமக்கு தெரியாமல் என்னென்ன விஷயங்கள் இருக்குது அப்படிங்கிறது ஃபோன் ஃபுல் ஃபிக்ஸ்டாக வந்ததுக்கப்புறம் நமக்கு வந்து அதை பற்றி நல்லாவே பேசலாம். இப்போதைக்கு லீக்டாக தெரிஞ்ச விஷயங்கள் இவ்வளோ தான். ஆனால் இந்த ஃபோட்டோஸ் வந்து கிடைச்ச விஷயம் கிட்டத்தட்ட நிறைய விஷயங்கள் உண்மையாக தான் இருந்தது. இன்னும் என்னென்ன ஸ்பெஷாலிட்டி இருக்குது அப்படிங்கிறது ஃபோன் வந்ததுக்கப்புறம் பேசலாம். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குது, நம்ம வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னா மறக்காமல் சேனலை லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.